ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மைக்ரோசாஃப்ட் பாத்தீங்கன்னா மீடியா கிரியேஷன் டூல் அப்படின்ற ஒண்ண கொடுக்குறாங்க. இந்த டூலை யூஸ் பண்ணி நம்மளால விண்டோஸ் 11 ஓஎஸ்க்கான பூட்டபிள் யூஎஸ்பி பென்டிரைவை கிரியேட் பண்ண முடியும். அதை எப்படி பண்றது அப்படின்னா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல மைக்ரோசாஃப்டோட அபிஷியல் வெப்சைட்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள வந்துக்கங்க. இதுதான் மைக்ரோசாஃப்டோட அபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்குள்ள வந்ததுக்கு அப்புறம் மேல ஆல் மைக்ரோசாஃப்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த ஆரோ வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஓபன் ஆகும். இதுல ஃப்ரீ டவுன்லோட்ஸ் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓபன் ஆகும். இதுல கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. விண்டோஸ்க்கான ஒரு செக்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. பாப்புலர் விண்டோஸ் டவுன்லோட்ஸ்னு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். இதுல கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. இந்த மாதிரி விண்டோஸ் 11க்கான செக்ஷனே இருக்கும். இதுல இருக்கக்கூடிய விண்டோஸ் 11 அப்படின்ற இந்த ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணுங்க. விண்டோஸ் 11க்கான டவுன்லோட் பேஜ் வந்து ஓபன் ஆகும். இதுல கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. கிரியேட் விண்டோஸ் 11 இன்ஸ்டாலேஷன் மீடியா அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். இதுல கீழே டவுன்லோட் நவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு மீடியா கிரியேஷன் டூல் பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த ஃபோல்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க இந்த சாஃப்ட்வேர் எந்த லொகேஷன்ல டவுன்லோட் ஆயிருக்கோ அந்த லொகேஷன் வந்து போய்க்கங்க. நாம இப்போ டவுன்லோட் பண்ண இந்த மீடியா கிரியேஷன் டூல்ல டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க. விண்டோஸ் 11 செட்டப் அப்படின்ற இந்த ஸ்கிரீன் வந்து ஓபன் ஆகும். இதுல கீழே அக்செப்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. செலக்ட் லாங்குவேஜ் அண்ட் எடிஷன் அப்படின்ற இந்த செக்ஷன்ல யூஸ் தி ரெக்கமெண்டட் ஆப்ஷன்ஸ் ஃபார் திஸ் பிசி அப்படின்ற இந்த ஆப்ஷனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த செக் பாக்ஸ் டிக் பண்ணி ப்ளூ கலர்ல இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க. ஒருவேளை இந்த மாதிரி டிக் பண்ணாம இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஷனை டிக் பண்ணி விட்டுக்காங்க. கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. யூஎஸ்பி ஃபிளாஷ் டிரைவ் ஐஎஸ்ஓ ஃபைல் அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் வந்து இருக்கும். இதுல ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய யூஎஸ்பி ஃபிளாஷ் டிரைவ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் தான் நமக்கு தேவை. கீழே பாருங்க, உங்களுடைய யூஎஸ்பி பென் டிரைவ் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 8GB ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுங்க. நீங்க உங்களுடைய சிஸ்டத்துல கனெக்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் டிவைஸ் எல்லாம் இங்க காட்டும். எஃப் டிரைவ் பிராக்கெட்ல டிஜின்னு போட்டிருக்கு பாத்தீங்களா, இதுதான் என்னுடைய பென் டிரைவ். நான் ஃபைல் மேனேஜர் ஓபன் பண்ணி காட்டுறேன். இங்க டிஜி அப்படின்னு நேம் போட்டிருக்கு பாத்தீங்களா, இதுதான் என்னுடைய பென் டிரைவ். இந்த பென் டிரைவை தான் நான் விண்டோஸ் 11க்கான பூட்டபிள் யூஎஸ்பி பென் டிரைவா மாத்த போறேன். நீங்க எந்த பென் டிரைவை விண்டோஸ் 11க்கான பூட்டபிள் யூஎஸ்பி பென் டிரைவா மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பென் டிரைவை உங்களுடைய சிஸ்டத்துல நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரெஃப்ரெஷ் டிரைவ் லிஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய பென் டிரைவ் வந்து இங்க ஷோ ஆகும். உங்களுடைய பென் டிரைவை கரெக்டா கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ளூ கலரா மாறிடும். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி டவுன்லோடிங் விண்டோஸ் 11 அப்படின்னு வரும். இந்த சாஃப்ட்வேர் விண்டோஸ் 11 ஓஎஸ் டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணி நம்மளுடைய பென் டிரைவை பூட்டபிள் யூஎஸ்பி பென் டிரைவா மாத்தி கொடுத்துரும். இந்த ப்ராசஸ் ஃபுல்லா முடிகிற வரைக்கும் நீங்க ஜஸ்ட் வெயிட் பண்ணாலே போதும். டவுன்லோடிங் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இப்போ டவுன்லோட் பண்ண அந்த ஃபைலை வெரிஃபை பண்ணுது. இப்ப பாருங்க, கிரியேட்டிங் விண்டோஸ் 11 மீடியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பென் டிரைவை விண்டோஸ் 11க்கான பூட்டபிள் யூஎஸ்பி பென் டிரைவா கிரியேட் பண்ணுது. ஃபுல் ப்ராசஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் யுவர் யூஎஸ்பி ஃபிளாஷ் டிரைவ் இஸ் ரெடி அப்படின்னு மெசேஜ் வந்து வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் ஃபினிஷ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் திஸ் பிசிக்குள்ள போயிட்டு என்னுடைய பென் டிரைவ் வந்து காட்டுறேன் பாருங்க. முன்ன என்னுடைய யூஎஸ்பி பென் டிரைவுக்கு டிஜி அப்படின்ற நேம் இருந்துச்சு. மீடியா கிரியேஷன் டூல் பாத்தீங்கன்னா அதுவா நேம் வந்து மாத்திட்டு இந்த பென் டிரைவை பூட்டபிள் யூஎஸ்பி பென் டிரைவா மாத்திருச்சு. இங்க இருக்கக்கூடிய ஐகான் பாருங்க சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ நான் இந்த யூஎஸ்பி பென் டிரைவ் வந்து ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதுல விண்டோஸ் 11 ஓஎஸ்க்கான ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ஈஸியா மீடியா கிரியேஷன் டூலை யூஸ் பண்ணி விண்டோஸ் 11 ஓஎஸ்க்கான பூட்டபிள் யூஎஸ்பி பென் டிரைவ் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஹைப் ஆப்ஷனை யூஸ் பண்ணி வீடியோவை ஹைப் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பை கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.